திருவள்ளூரை அடுத்த புட்லூர் ரயில் நிலையத்திற்கு வரும் பயணிகள் அனைவரும் உயர்மட்ட மேம்பாலத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதால் கர்ப்பிணிகள், முதியோர் உள்ளிட்டோர் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள காக்கலூர், தொழிற்பேட்டை மற்றும் பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் புட்லூர் ரயில் நிலையம் வந்து செல்கிறார்கள். அங்கு வரும் அனைத்து ரயில் பயணிகளும் கண்டிப்பாக உயர்மட்ட பாலத்தை பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. மாற்று வழி ஏதும் இல்லாததால் கர்ப்பிணிகள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். எனவே ரயிலிலிருந்து இறங்கி எளிதில் வெளியேற சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இறங்கிட்டு வரணும்னா ஒன்று ட்ராக் கிராஸ் பண்ணி வரணும், அப்படி இல்லைன்னா சப்பே ஏறி வரணும். சப்பே ரொம்ப ஹைட்டாக இருக்குது, ஏறி வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ட்ராக் கிராஸ் பண்ணி வரணுன்னா கூட ரொம்ப ரிஸ்க்கு தான். ஏன்னா எப்போ மெயில் வரும், ஃபாஸ்ட் வரும்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு சப்வே அப்படி இல்லைன்னா ஒரு லிஃப்ட்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் புத்தூர் கோயிலுக்கு வந்துன்னு இருக்கிறேன். ஆனால் இது படிக்கட்டில் ஏற முடியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரு லிஃப்ட்டோ இல்லைன்னா எக்ஸலேட்டர் எழுதி போட்டால் ரொம்ப வசதி. கர்ப்பிணி ஸ்திரீகள் வர்றதுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே புட்லூரில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கோம். நாங்கள்லாம் இங்கே பல லட்சம் மக்கள் புட்லூர் ஸ்டேஷனில் இறங்கி அம்மன் கோயில், பிரபலமான அம்மன் கோயில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு நிறைய பேர் கர்ப்பிணி பெண்கள் போயிட்டுருக்காங்க. சில பேர் ஏற முடியாமல் அந்த ஸ்டெப்பு சரியான ஹைட்டாக குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 300 அடி ஹைட்டு கிட்டத்தட்ட ஏறி இறங்கணும். ஸ்டெப்பில் ஏறி இறங்க முடியாமல் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. சுரங்கப்பாதை போட்டிருந்தாங்கன்னா இங்கே கொஞ்சம் நல்லா வசதியாக வந்திருக்கும். புட்லூர் ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டிருந்த ரயில்வே மேம்பால பணி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனால் ரயில் நிலையம் அருகில் இருந்த ரயில்வே கேட் முழுவதுமாக அகற்றப்பட்டது. எனவே ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்ட ரயில்வே உயர்மட்ட பாலம் வழியாக அனைத்து பயணிகளும் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.